வணக்கம் நண்பர்கள். டாஸ்மாக் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் புதுசாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் டாஸ்மாகில் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதற்குண்டான ஆதாரங்களை எல்லாமே என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கைப்பற்ற பண்ணிட்டாங்க. ஆலையில் உற்பத்தி செய்கிற சரக்குக்கும் டாஸ்மாகில் இருக்க சரக்குக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத அளவுக்கு தான் அந்த ஊழல் நடந்திருக்கிறது. அதனால தான் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு வேலை மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்குது. அது வசமாக மாட்டிக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை குடும்பம் மிகப்பெரிய பதற்றத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் தான் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்பீலுக்கு போனாங்க. அப்பீலுக்கு போன இடத்துல ஊழல் நடக்கலைன்னா நீங்கள் ஏன் இந்த வழக்கிலிருந்து தவறுறீங்க, அதனால் சென்னை உயர்நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி அடித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூஞ்சில கையை பூசி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது அப்படின்னா என்ன பொருள்? சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கு இந்த வழக்கு நடந்தால் நேர்மையாக நடக்காதுன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகக்காரங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை என்றால் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் லஞ்சம் வாங்குற நீதிபதிகளாக இருக்காங்க, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறோன்னா எங்கே விசாரிக்கிறது? வேறு மாநிலங்களுக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும். வேறு மாநிலம்னா எங்க? கர்நாடகா இல்லைன்னா கேரளா. இவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமான ஆட்சி அங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த மாநிலத்துக்கு மாற்றிட்டா அங்கே மாநிலத்துக்கு நீதிபதிகளுக்கு பணத்தை கொடுத்து இந்த வழக்கை அப்படியே முன்னுமெல்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணமாக இருக்கிறது. அதுவும் ஊர்ஜிதமாக இருக்கிறது ஏராளமான வழக்குகளை. அதனால தான் இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொள்ளவில்லை. நேராக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் இப்பொழுது இந்த வழக்கை விரைவாக விசாரிக்க போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாதனால கோபத்தில் இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள். நாங்கள் நேர்மையான வக்கீல்கள் இல்லையா, நீதிபதிகள் இல்லையா, வழக்கு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ காத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த வழக்கு சம்பந்தமாக வழக்கறிஞர் ஒருவர் இந்த வழக்கு ஒரு மாதம் ஆச்சு விரைவாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம், ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் காணும். விரைவாக ரெய்டு நடத்துனாங்க, ஆதாரத்தை பிடிச்சாங்க, ஆனால் அதற்கு மேலே எந்த விதமான சட்டத்தையும் காணும். கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்திற்கு முறையீடு போனாங்க. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று ஜிஆர் சுவாமிநாதன் சார், இன்னொன்று லட்சுமி நாராயணன். இந்த 2 நீதிபதி அமர்வு உடனடியாக உத்தரவு பிரிச்சிருக்காங்க. அமலாக்கத்துறைக்கு மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை, அடுத்ததாக மத்திய அரசு, மாநில அரசு, இவங்களுக்கு எல்லாமே நோட்டீஸ் அடித்து அடுத்த ஹியரிங் வரப்ப இந்த வழக்கினுடைய விசாரணை எந்த அளவில் முன்னேற்றம் இருக்குன்னு விளக்கம் சொல்லி கேட்டுக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்க போகிறாங்க? நேராக திராவிட முன்னேற்ற கழகம் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அமித்ஷா அவனுடைய ஆஃபீஸுக்கு படையெடுத்து நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், ஆனால் இந்த வழக்கிலேருந்து எங்களை விடுவிச்சிங்கன்னு சொல்லிட்டு எப்பையும் போல எல்லா ஊழல் வழக்கையும் போல இந்த ஊழல் வழக்கிலையும் சரணடைஞ்சிருப்பாங்க அமித்ஷாவிடம். அப்படி இல்லைன்னா சென்னையிலேருந்து வெள்ள கொடையோடவே டெல்லி வரம்பு நடைபயணம் போயிருந்தா கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. சரி, இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க வரும்போது என்ன பண்ண போகிறாங்க? இதை போலவே சென்னை உயர்நீதிமன்றத்தை போலவே உச்சநீதிமன்றத்திலையும் இவங்க அதே போல் ட்ராமா ஆட போகிறாங்க. இந்த வழக்கை வேறு அமர்வுக்கு மாட்டணும். அதாவது வேறு நீதிமன்றமே கிடையாது. உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டா அதுக்கு மேலே மேல் நீதிமன்றம் கிடையாதுனால வேறு அமர்வுக்கு மாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஏற்கனவே அந்த வழக்கை விசாரிக்கிற அமர்வு மேலே நம்பிக்கை இல்லை என்று பொருள். அந்த நீதிபதிகள் நேர்மையாக இருந்தால் தங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வேறு அமர்வுக்கு மாற்ற சொல்லி கேட்பாங்க. உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு வேறு அமர்வுக்கு மாற்றும். அந்த அமர்வு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் யாதவ் வீட்டில் எரியாத நிலையில் ஒரு 100 கோடி ரூபாய் பிடிச்சாங்க. அப்படிப்பட்ட நீதிபதியுடைய அமர்வுக்கு இந்த வழக்கு மாற்றப்படும். அப்போ திறமையான நீதிபதிகள் இருக்காங்க ஒரு உச்ச நீதிமன்றத்தில். இப்படிப்பட்ட ஊழல் வழக்குகளை வாதாடுவதற்காகவே அபிஷேக் மனு சிங் மற்றும் துஷார் மேத்தா, முகில் ரோத்தகி, கபில் சிபல் போன்ற இப்படிப்பட்ட ஒரு 10 வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அவர்கள் முன்பாக இந்த வழக்கு விசாரிக்கப்படும். அவங்க ஒரு 1000 கோடி ரூபாய் வாங்கி அவங்களும் நீதிபதியெல்லாம் பிரிச்சுட்டு இந்த வழக்கில் ஒரு சிறு தவறு கூட நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வழக்கை எப்பவும் போல தள்ளுபடி பண்ணுவாங்க. அதற்கு உதாரணம் தான் 2G வழக்கில் 1.25 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குது. அந்த வழக்கை விசாரித்த சிபிஐ சிறப்பு நீதிபதி ஷைனி அவர்கள் ஒரு சிறு தவறு கூட நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லா குற்றவாளிகளையும் விடுதலை செஞ்சிட்டாங்க.
ஒரு சிறு தவறு கூட நடக்கலன்னா மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த ராஜா அவர்களுடைய 100 கோடி ரூபாய் சொத்து அமலாக்கத்துறையால் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அது எப்படி நடந்தது? இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் நீங்கள் இந்தியாவில் கேட்கக்கூடாது. இதுதான் இந்தியாவில் ஊழல் வழக்கு விசாரணையுடைய நடைமுறை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல இந்த வழக்குக்கும் எந்த விதமான முன்னேற்றம் ஏற்பட போவதில்லை. 2G வழக்கை போலவே இந்த வழக்கும் இழுத்து மூடப்படும் அப்படிங்கிற நம்ம நம்பிக்கையாக இருக்கின்றோம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.